வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை நன்னெறி கல்வி பாடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொகுதி 11 நெறி ஊக்கமுடைமை. தலைப்பு ஊக்கமுடைமை. இப்பாட இறுதியில் மாணவர்களே நீங்கள் ஊக்கமுடைமையை கடைபிடிப்பதனால் ஏற்படும் விளைவுகளை அறிவீர்கள். மாணவர்களே, கடந்த பாடங்களில் நீங்கள் ஊக்கமுடைமை கூறுகள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். அவற்றை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். ஊக்கமுடைமை கூறுகள் என்றால் என்ன? ஊக்கம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, ஈகம், மன உறுதி, வெற்றி. ஆக மாணவர்களே, நீங்கள் விடாமுயற்சியுடனும் சுறுசுறுப்புடனும் ஈக மனப்பான்மையுடனும் மன உறுதியுடனும் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால், ஊக்கத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளும் காரியம் வெற்றி அடையும். மாணவர்களே, ஊக்கமுடைமையுடன் செயல்படுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். மீண்டும் அவற்றை நினைவு கூர்வோம். ஊக்கமுடைமையுடன் செயல்படுவதனால் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் ஊக்கத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள். உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். நீங்கள் புகழ் அடைவீர்கள். உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்களுக்கு புகழ் கிட்டும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சுறுசுறுப்புடன் மேற்கொள்வீர்கள். சரியா மாணவர்களே? மாணவர்களே, ஊக்கமுடைமையை கடைபிடிப்பதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதனை அடுத்து பார்ப்போம். இங்கே சூழல், செயல் மற்றும் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் படத்தின் சூழலை பாருங்கள். இந்த படத்தில் இருப்பவர் என்ன செய்கிறார்? இவர் மெது ஓட்டம் ஓடுகிறார். ஆக இவர் மெது ஓட்டம் ஓடுவதன் மூலமாக ஏற்படும் விளைவு என்ன? உடல் நலம் பெறும். அவர் மெது ஓட்டம் ஓடுவதனால் அவருடைய உடல் நலம் பெறும். நாம் எப்பொழுதும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் நலம் பெறும். நாம் ஆரோக்கியமாக இருப்போம். நாம் உடல் நலத்துடன் இருப்போம். மாணவர்களே, அடுத்த சூழல் படத்தை பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிற இந்த சிறுமி என்ன செய்கின்றாள்? இவள் செடிகளுக்கு நீர் ஊற்றுகிறாள். ஆக இந்த சிறுமியின் செயலினால் ஏற்படும் விளைவு என்ன மாணவர்களே? செடி செழிப்படையும். நாம் வீட்டில் வளர்க்கும் செடிகளுக்கு தினமும் நீர் ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வளர்க்கும் செடிகள் செழிப்பாக இருக்கும். நீங்கள் வளர்க்கும் பூச்செடிகள் பூத்து குலுங்கும். அதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சி அடையும். மாணவர்களே, அடுத்த சூழலை பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கும் மாணவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? பாடங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த சிறுவனின் செயல், இந்த மாணவனின் செயல் தானாக கற்றல் என்பது சுயமாக கற்றல். ஆக மற்றவர்களின் துணையின்றி சுயமாக கற்கும் இந்த சிறுவன் என்ன மாதிரியான நன்மை அடைவான்? தேர்ச்சி அடைவான். ஆக நீங்கள் சுயமாக கற்றால் அதன் விளைவு என்ன? தேர்ச்சி பெறலாம். ஆக மாணவர்களே, நீங்களும் பெற்றோர் சொன்னால்தான் படிக்க வேண்டும், பெற்றோர் சொன்னால்தான் பாடங்களை செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நீங்களே ஆசிரியர் கொடுக்கும் பாடங்களை சுயமாக எடுத்து செய்ய வேண்டும். சுயமாக கற்க வேண்டும். பாடங்களை சுயமாக மீள்பார்வை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கல்வியில் சிறந்த தேர்ச்சியை அடைவீர்கள். மாணவர்களே, அடுத்த சூழலை பார்ப்போம். இந்த சூழல் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கின்ற சிறுமி என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? அவளுடைய செயல் என்ன? காலணியை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றாள். தன்னுடைய காலணியை சுயமாக சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றாள். ஆக இதனால் அவளுடைய காலணி தூய்மை அடையும். அவளுடைய காலணிகள் தூய்மை அடையும். ஆக மாணவர்களே, நீங்களும் பெற்றோரின் உதவியின்றி உங்களுடைய பொருட்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய காலணிகளை நீங்களே சுத்தப்படுத்த வேண்டும்.
சரியா மாணவர்களே? அது உங்களுடைய ஊக்க செயலை வெளிப்படுத்தும். அப்பொழுதுதான் பெற்றோர்கள் உங்களை பாராட்டுவார்கள். உங்களுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்களும் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சியில் உள்ள பயிற்சியாகும். மாணவர்கள் சூழலுக்கு ஏற்ற ஊக்கமுடைமை செயலை காட்டும் படங்களை இணைத்திடுக. ஆக நீங்க பார்த்தீர்கள் என்றால் சற்று முன்பு நாம் பார்த்த அதே போன்ற சூழல் தான் இங்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சூழல், செயல், விளைவு. முதல் படத்தை பார்த்தீர்கள் என்றால் இவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இவருடைய செயலை நீங்கள் இங்கே எழுத வேண்டும். பிறகு அந்த செயலினால் ஏற்படும் விளைவு என்ன என்பதை எழுத வேண்டும். ஆக மாணவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற செயல் மற்றும் விளைவுகளை சரியாக பார்த்து வாசித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். சரியா மாணவர்களே? மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.